மூன்றாவது கண் இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அது போல ஒரு விஷயத்த நம்ம போர் வீரர்களுக்கு குடுக்கணும். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல 3வது கண் அதாவது சர்வைலன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்மளோட போர் வீரர்களுக்கு ஹெல்மெட் மவுண்டட் கேமரா வந்து இடி டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்கி இருக்காங்க. இந்த கேமராவ ஹெல்மெட்ல பொருத்திக்கிட்டதுனால, அவங்க என்ன செய்றாங்க? எப்படி பண்றாங்க? எப்படி போறாங்க? என்ன தவறுகள் செய்றாங்க? எத சரியா செஞ்சாங்க? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, மத்த வீரர்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்கறதுக்கு இது இன்னுமே உதவியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதுனாலும் விஷுவலா பார்க்கும்போது செய்யக்கூடிய தவறுகள்லாம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா? செல்ஃப் ரியலைசேஷன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால கூடிய சீக்கிரத்துல இது நம்ம ராணுவ வீரர்களுக்கு குடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இது போல பல விஷயங்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த வளர்ச்சியடைய உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவி செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். உக்ரைனுக்கு உதவி உதவி திவாலாகிறாங்க அப்படின்னா அது அமெரிக்கா தான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சமீப காலமா இந்த அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆயுதங்களை தயாரிக்கிறது, டெவலப் பண்றது, அப்புறம் அட்வான்ஸ் பண்றது இதுக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம தெளிவா பதிவுல பார்த்திருப்போம். இந்த லாங் ரேஞ்ச் ஆர்ட்லரி இதெல்லாம் வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். அது கூட இன்னும் சில ஆயுதங்கள்லாம் பார்த்திருப்போம். இப்ப புதுசா F-35க்கு புது இன்ஜினை பொருத்தலாம், அதுக்கான அட்வான்ஸ்மென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டம் இருக்கும் இல்லையா? அதையும் கிழிச்சு குப்பையில போட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஏன்? ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாம் ட்ரோன்கள் தான் அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் ட்ரோனுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களா? ஏன்னா சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, நம்ம ஒரு பதிவுல பார்த்திருப்போம். சீனாக்கு எகெயின்ஸ்டா 1000 ஏஐயாலேயே ஒரு ஓட்டிட்டு ஏஐயாலேயே ஃபுல்லா பண்ணக்கூடிய ட்ரோன்கள் வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வந்தது. சீனாக்கு எதிராக டிப்ளை பண்ணுவாங்கன்னு போயிங் நிறுவனத்தினால. ஸோ அதனால முழுக்க முழுக்க ஏஐ டெக்னாலஜியும் ட்ரோன் டெக்னாலஜியும் கான்சென்ட்ரேட் பண்றாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இல்ல, கவர்மெண்ட் ரன் ஆகிறதுக்கே போஸ்ட்பான் பண்ணி இந்த ஒரு மாசம் 2 மாசம் ஃபண்டிங் கொடுத்து அலோவ் பண்ணி கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணாம கொஞ்சம் தத்தி தத்தி ஓட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது போலதான் அதுக்கே காசு இல்ல. அப்படி இருக்கும்போது இது போல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறது? அதனால வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்றாங்களா அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இது மட்டும் இல்ல, அமெரிக்காவோட லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட A130 இந்த ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் அட்டாக்காக பயன்படுத்தலாம். அப்புறம் ட்ரூப்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னாலும் பயன்படுத்தலாம். இந்த ஸ்பெசிபிக் வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா A130ல இந்த லேசர் விஷயத்தை பயன்படுத்தி தாக்குதல் பண்றதுக்காக லேசர் கன்ஸை பொருத்தலாமா அப்படின்னு ஒரு பிளான் போயிட்டு இருந்தது. அதையும் வேண்டாம், இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு கிழிச்சு குப்பையில ஓட்டுருங்க அப்படிங்கிறது போல இதையும் கிழிச்சு குப்பையில ஓட்டுருக்காங்க. அமெரிக்காவோட F-16 ஃபைட்டர் ஜெட் ரொம்ப ஃபேமஸான ஃபைட்டர் ஜெட், ரொம்ப திறமையான ஃபைட்டர் ஜெட், எல்லாரும் அங்கீகாரம்லாம் கொடுப்பாங்க சூப்பரான ஃபைட்டர் ஜெட்னு. ஆனா சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு என்னமோ தெரியல அதிகமா கிராஷ் ஆயிட்டு இருக்கு. நம்மளும் பல பதிவுகளை பார்த்துட்டு இருப்போம். இப்ப திரும்பவும் அமெரிக்காவோட ஸ்வாட்டான் பகுதியில் மார்ச் 20ஆம் தேதி இது போல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது லேண்டிங் ஆக இது போல எமர்ஜென்சியா இருந்ததுனால கிராஷ் லேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. பைலட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் தப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதோடையும் சொல்லப்பட்டு வருது. சமீபத்துல நம்மளோட தேஜாஸ்க்கு இது போல ஆக்சிடென்ட் ஆச்சு. விபத்துக்குள்ளாகிறது காமனான ஒரு விஷயம் தான். ஆனா ஃப்ரீக்வெண்டா ஆகுதே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நம்ம முன்னாடியே இது போல வதந்தியா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருப்போம் இல்லையா? இது போல ஃபைட்டர் ஜெட்ஸை ட்ரோனா மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு மேபி இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க, மேபி இல்ல அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது அமெரிக்காவுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லா இருந்திருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்காவோட நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெஹ்ரைனோட அரசர் இருக்கிறார் இல்லையா? ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. சமீப காலமா உக்ரைன்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை நாங்க அவர் அதிபராகவே ஏற்றுக்க மாட்டோம், இதுக்கு மேல அவருக்கு அந்த பதவியெல்லாம் தராதிங்க, அவர் ஏமாத்தி ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கூடவே உக்ரைன்ல இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க, யாரெல்லாம் ரஷ்ய அதிபருக்கு வந்து வாழ்த்து சொல்றாங்களோ நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது போல. சரி, இவரோட லிஸ்ட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கங்க, என்ன செய்றீங்கன்னு பார்ப்போம் உக்ரைன் அப்படிங்கிறதோட சொல்ல தோணுது. ஆனா இங்க மிக முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, அமெரிக்கா கொஞ்சம் ஷேம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போலதான். அமெரிக்காக்கு இது மட்டுமா ஷேம்? இன்னும் நிறைய ஷேம்கள் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட பார்டர்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பு பண்ணிக்கங்க, இமிகிரண்ட்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க இல்லையா? அதனால வேலி போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்துக்கிறாங்க. பட் அதெல்லாம் வேலைக்கால எல்லாம் அடிச்சு உடச்சிட்டு முன்னேறிட்டு இருக்கிறாங்க. எங்க மெக்சிகோக்கும் உங்களுக்கும் நடுவில் பார்டர்ல ட்ரம்ப் அவர்கள் வந்து வால் எழுப்புனார், ஞாபகம் இருக்குங்களா? ஆனா இப்போ அந்த வாலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் வேஸ்டா போச்சு அப்படிங்கிறது போல இருக்கு. அமெரிக்கா எப்படி இதை சமாளிக்க போறாங்க? ஏன்னா ஜோ பைடன் அவர்கள் திரும்பவும் ஜெயிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஜெயிச்சிட்டாருன்னா அவருங்க எப்படிங்க சமாளிப்பாரு அப்படிங்கிறது போல இருக்கு.
இல்ல ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா இது எப்படி கையாள போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ரஷ்யா எந்த அளவுக்கு தாக்குதல் உக்ரைனுக்குள்ள நடத்துறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதை மேலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா போன பதிவு லோடா இருக்கும் இல்லையா, அதாவது ரஷ்யாவோட இந்த கொசின்கா பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ரஷ்யாவோட பகுதியில ரஷ்யா பண்ணிக்கிறாங்க ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றது போல. இப்போ அந்த கொசின்காக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. இது வெலிகா பிரஷா, கரெக்டா பேர் வரல, நான் உங்களுக்கு லொகேஷன்ல காட்டுறேன் கோஆர்டினேட்ஸ்ல. இப்போ அந்த இடத்துல இருக்கிற டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த வீடியோ பதிவு அங்கே எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது சுமி ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான். இப்போ இந்த அளவுக்கான தாக்குதல் நடக்குது. இது கூடவே உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நடந்ததுக்கு குழியெல்லாம் தோண்டிக்கிறாங்கன்னு பாக்குறோம் இல்லையா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஏர் ரைட் செய்யற நடிச்சதுன்னா பங்கர் நோக்கி தான் மக்கள் எல்லாம் போவாங்க. ஆனா பெரும்பான்மையான டைம்ல பங்கர்லாம் க்ளோஸ் ஆயிருக்குது, அதுக்கான வீடியோ தான் இது அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ஏங்க இது போல பண்றீங்க, குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க, பங்கர் ஷெல்டர்லாம் ஓப்பன் ஆயிருக்கணும்லங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இதே போல ஒரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே இருந்தது. கீவ் மேயருமே ஜெலன்ஸ்கியோட சண்டை பிடிச்சிக்கிறாங்க, ஏன் ஷெல்டர்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல. இதுல மிக முக்கியமான விஷயம் நம்ம இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஷெல்டருக்கு மக்கள்லாம் வந்து குண்டுகள் தாக்கப்படுறாங்கன்னா உள்ள போய் உள்ள இருந்துக்கிறாங்கன்னா இது ரெகுலரா இருக்கிற மாதிரி இருக்கும். சிவிலியன்ஸ்க்கு வந்து அந்த கேஷுவாலிட்டிஸ் இதெல்லாம் நடக்கலாம் தெரிஞ்சாதான் அவங்களுக்குள்ள உணர்வு வரும் போய் சண்டை பிடிக்கணும்னு. அதனால ஷெல்டர் யாரும் போகக்கூடாது, எல்லாம் பூட்டி வைங்க அப்படிங்கிறத சொல்லிட்டதா சொல்லப்பட்டு வந்த தகவல்கள். இது போர் சூழல், எதையும் எடுத்தவங்க நம்ப வேணாம். பட் இது போலயும் சொல்லிட்டு இருக்காங்க, வீடியோ பதிவுகள் வருது, இதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்துல கட்டாயத்துல இருக்கேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து உக்ரைன் ஷெல்டர்லாம் க்ளோஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் போன பதிவிலேயே பார்த்துருந்தோம் இல்லையா, ரஷ்யா வந்து PAP 3000 ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலாக வந்து எங்க அது வந்து நடுத்தரமான ஒரு குண்டு தான். இப்போ தானே அந்த 3000கே கால் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ஃபேப் வகை குண்டுகள்லாம் பாருங்க, எல்லாம் தயாராகிட்டு இருக்குப்பா, குறைவு இல்லாமல் தயாராகிட்டு இருக்கு. இந்த பிரான்ஸ் ட்ரூப்ஸ்லாம் வராங்கன்றாங்க இல்லையா, அதுக்காக இந்த இமேஜ் எடுத்து போட்டு எல்லாம் தயாராகுது பார்த்துக்குங்க. முதல்ல இந்த ஃபேபோட தொடக்கம், அதாவது ஃபேப் குண்டுகள்லாம் என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்காக FAB 500, அடுத்தது FAB 1500, இதோட வேலை தான் இந்த கீவ்ல வந்து கிணறு வெட்டி கொடுத்துக்குது 1500க்கு. இப்போ FAB 3000 ரெடி பண்ணிக்கிறாங்க. சோய்கு அவர்கள் பார்த்துருக்காரு, போன பதிவில் பார்த்துருப்போம் வீடியோ பதிவோட. இப்போ அடுத்தது இருக்குல்ல, அதுதான் அதாவது 1500 போட்டதுக்கே கிணறு வெட்டிக்கிறாங்க கீவ்ல. அடுத்தது 3000 போட்டால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதுக்கடுத்து 5000, அதுக்கடுத்து 9000. இந்த 2000 உள்ள வந்து விழுந்ததுன்னா எப்படி ஒன்றும் புரியலையேனா. இந்த சுமி இந்த கர்கிவ் பதிலாம் இந்த பிரம்மாண்டமா கட்டிட்டு இருக்கதா சொல்லிக்கிறாங்க இல்லையா ஃப்ரண்ட் லைனு. ஒரு குண்டு போட்டால் அதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது போல இருக்கு. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.